ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆச்சி எக்கரி மசாலா யூஸ் பண்ணி எப்படி முட்டை குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நீங்கள் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கு முன்னாடி 5 முட்டையை நீங்கள் ஏற்கனவே வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதையே நல்லா வதக்கிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். ஸோ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆச்சி எக்கரி மசாலா ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. வேறு எந்த மசாலாவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. வதங்கினதுக்கப்புறமா ஆச்சி எக்கரி மசாலா இப்போ 5 முட்டைக்கு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இல்லைன்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ 3 டீஸ்பூன் அளவு நீங்கள் ஆச்சி எக்கரி மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம எந்த மசாலாவுமே ஆட் பண்ண மாட்டோம். மிளகாத்தூளும் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ண வேணும்னு நினச்சிங்கன்னா மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் அளவு நீங்கள் குட்டி கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரெடியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கொதிக்கணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அவிச்சு ரெடியாக வச்சுருக்கிற முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 5 முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிடுங்க. அப்போ தான் முட்டையோட ஃப்ளேவர் குழம்புல நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஃபைனலாக லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் குட்டி குட்டியாக மல்லித்தலையை கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருங்க. நல்லா இந்த முட்டை குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான், கொதி வந்துடுச்சு. இப்போ மல்லித்தலையை தூவி விட்டு இறக்கி வச்சுடுங்க. சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முட்டை குழம்பு வைக்க